Ananias Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. 47 இஸ்ரேலிய பிணை கைதிகளின் புகைப்படங்களை ஹமாஸ் வெளியிட்டுள்ளது. கடந்த 2023இல் ஹமாஸ் இஸ்ரேலுக்குள் புகுந்து நடத்திய தாக்குதலில் 1200 பேர் கொல்லப்பட்டனர். 250 பேர் பிணை கைதிகளாக கைப்பற்றப்பட்டனர். பிணை கைதிகளை மீட்கும் நோக்கில் இஸ்ரேல் ஹமாஸ் மீது போர் தொடுத்தது. இதுவரை பலர் மீட்கப்பட்டாலும் 47 பேர் இன்னும் ஹமாஸ் வசத்தில் உள்ளனர். இஸ்ரேல் ராணுவம் கடந்த சில நாட்களாக காசாவில் தரைவழி தாக்குதலை தீவிரமாக நடத்தி வருகிறது. இதைத் தொடர்ந்து இன்று ஹமாஸ் வெளியிட்ட புகைப்படங்களில் ஒவ்வொரு கைதியும் 1986இல் கொல்லப்பட்ட இஸ்ரேலிய விமானப்படை அதிகாரி ரான் ஆராட் என்ற பெயருடன் குறித்துள்ளனர். மேலும் ஒவ்வொருவருக்கும் தனியான எண் வழங்கப்பட்டுள்ளது. அதனுடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிராகரித்ததற்கும் காசாவை கைப்பற்ற படையெடுப்பதற்கும் கண்டனம் தெரிவித்து வாசகம் எழுதப்பட்டுள்ளது. மேலும் ஹமாஸ் தெரிவிக்கையில் இஸ்ரேல் எந்த நடவடிக்கை மூலம் பிணை கைதிகளை உயிருடனோ அல்லது இறந்த நிலையிலோ பெற முடியாது. அவர்களின் தலைவிதி ரான் ஆராட் போலவே இருக்கும். எதிர்ப்பை மீறினால் அதே மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என மிரட்டல் விடுத்துள்ளனர்.